கன்னிராசிக்காரங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்க, அரசியல் செய்றவங்களுக்கு மிக யோகமான நேரம். என்னதான் சனி வீட்டுல சூரியன் இருந்தாலும் கூட சுக்கிரன் இருக்கனால உங்களுக்கு ரொம்ப அனுகிரகமாகவே இருக்குங்க. செவ்வாய் புதனை குரு பார்க்கறனாலையும் ரியல் எஸ்டேட், ஐடி இருக்குங்க சொன்ன மாதிரி நல்லா இருக்கும். ஆசிரியர் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்களுக்கு மிகச்சிறந்த அமைப்பு. அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றவங்க இந்த டயத்துல ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப அனுகிரகமா இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த வருஷம் தொடக்கத்துக்கான வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த மாசம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணி கொடுக்குங்க. அரசாங்க வேலைகளுக்கு. அதுலயும் ஆசிரியர் தொழிலில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்புங்க. அரசாங்க ஆசிரியர்களுக்கு மிக நல்ல அமைப்பா இருக்குது. லட்சுமி யோகம் இருக்கனால ராகு 6ல இருந்து குரு பார்வையில இருந்து மகாலட்சுமி அஷ்டலட்சுமி யோகம் இருக்கனால மிக சிறந்த மாதமா பொருளாதாரத்துல 5ஆம் தேதிக்கு மேல பொருளாதாரத்துல மிகப்பெரிய உச்சத்தை அடைகிறதுக்கான மேன்மையான நிலையெல்லாம் ஏற்படுதுங்க. இந்த கன்னிராசிக்காரங்க புதன்கிழமை ஹயகிரியோர் வழிபாடும், சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்வதன் மூலம் வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை காணலாம் இந்த மாதத்துல. கன்னிராசி கணவன் மனைவியிடையே சிறு சிறு சந்தேகங்களும் ஏற்படும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 6, 7, 7, 8ல சனி வந்துட்டாலே கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். இப்ப நமக்கு 7ஆம் இடத்துல சனி, அடுத்து அஷ்டம சனி வேற வரப்போகுது. அதனால குரு பார்வை இருக்கும் இந்த மே மாசத்துக்கு மேல. அதுக்கான இப்ப நீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கான நல்ல நேரமா இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. 2ஆம் அதிபதி 5ல இருக்கனால பேசி பிரச்சனைகள் தீர்வு காணலாம். அடுத்து 9ஆம் அதிபதி 5ல இருக்கலாம். 9க்குரிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கனால பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கனால பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தந்தை வழி பிரச்சனைகள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் அனுகிரகமாகறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் சூரியன் சேர்க்கையினால குலதெய்வ வழிபாடு செய்யறது மிக சிறப்பான அமைப்புங்க. குலதெய்வத்தை இந்த தை மாத பௌர்ணமியில குலதெய்வ வழிபாடு செய்யறது மூலமா இந்த வருடம் ஃபுல்லாவே சிறப்பான பலன்களை அனுபவிக்கலாங்க.